திருவான்மையூர் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் ஏசிஆரில் தனியார் உணவகம் நடத்தி வருகிறார். கடந்த மே 22ஆம் தேதி நுங்கம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் லார்ட் ஆஃப் தி ட்ரிங்க்ஸ் என்ற மதுபான பாரில் குடித்துக் கொண்டிருக்கும் போது அருகே இருக்கையில் குடித்துக் கொண்டிருந்த செல்வா என்பவர் பாரில் தொந்தரவில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ராஜா செல்வாவை பார்த்து அமைதியாக இரு என கூற செல்வா கையில் வைத்திருந்த கண்ணாடி கிளாஸால் ராஜாவை தாக்கியதாக தெரிகிறது. இந்த சம்பவத்தால் அங்கு மது அருந்த வந்த பெண்கள் பலர் அலறியடித்துக் கொண்டு ஓடினர். இதில் காயமடைந்த ராஜா தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேனேஜர் வெங்கட் அளித்த புகாரில் இரு தரப்பினர் மீதும் நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விவகாரத்தில் ரவுடிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தது தொடர்பாக முக்குலத்தோர் புலிப்படை இளைஞரணி செயலாளராக இருந்து அண்மையில் அதிமுகவில் இணைந்த நடிகர் அஜய் வாண்டையார் மற்றும் சுனாமி சேதுபதி ஆகிய இருவரை சென்னை போலீசார் தேனியில் வைத்து கைது செய்தனர். குறிப்பாக மதுபான விடுதியில் தாக்கப்பட்ட ராஜாவுக்கு ஆதரவாக அஜய் வாண்டையார் காவல் நிலையத்தில் தகராறில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டு இருவரையும் போலீசார் சென்னை அழைத்து வந்தனர். இந்த மதுபான விடுதியில் ஏற்பட்ட தகராறில் கணேஷ்குமார், பிரசாத், ஜானகிராம், நாகேந்திர சேதுபதி, அஜய் ரோஹன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ராஜா, பிரேம்குமார், தீபக் தன்சேகர் ஆகியோர் தலைமறைவாக இருப்பதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. முன்னதாக கடந்த 2020ஆம் ஆண்டு நட்சத்திர விடுதி ஒன்றில் மது போதையில் தகராறில் ஈடுபட்டதாக அஜய் வாண்டையார் சென்னை போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.